அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். பல் அழகுபடுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்டிருக்கிறார். இந்த விடயத்தை பொறுத்தவரை இரண்டு விடயங்கள் இருக்கிறது. ஒன்று என்னவென்றால், ஒருவருக்கு பல்லு அசிங்கமான ஒரு தோட்டத்தில் இருக்கும், அல்லது பல்லு விழுந்திருக்கும், பல்லு இல்லாத ஒரு சூழல் இருக்கும். இவர்கள் அந்த பல்லை அழகுபடுத்திக் கொள்ளலாம், அல்லது அந்த விழுந்திருக்கக்கூடிய இல்லாமல் இருக்கக்கூடிய பல்லை அவர்கள் கட்டிக்கொள்ளலாம். உதாரணமாக சிலருக்கு பல்லு முன்னால் வந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும். இவர்களுக்கு மருத்துவ ரீதியாக அதனை சமப்படுத்துகின்ற முறைமைகள் இன்றைக்கு மருத்துவ ரீதியாக இருக்கிறது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு அதில் எந்த விதமான ஒரு சிதைவும் செய்யவில்லை. அது அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அழகை விரும்புகிறான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். என்ற அடிப்படையில் நாங்கள் இருக்கின்ற அமைப்பில் ஒரு அழகை நாங்கள் அந்த பல்கடில் ஏற்படுத்துவதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அது சில நேரங்களில் எங்களுக்கு முன்னால் அந்த பல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இல்லாமல் ஆக்கி ஒரு சிறந்த ஒரு வடிவத்துக்கு அது எடுக்கிறது. இது ஒரு விடயம். அதே போன்று பல்லை கட்டுவதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட ஒரு சஹாபிக்கு தங்கத்திலான ஒரு பல்லை கட்டுவதற்கு நபி அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இதன் மூலம் எதனை புரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த பற்கள் இப்படி சீரில்லாமல் இருந்தால் அதை சமப்படுத்த முடியும். அதே போன்று இப்படி பல்லை கட்டுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்ற ஒருவருக்கு மூக்குடைந்த ஒருவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூக்கை செயற்கையாக செய்து கொள்வதற்கும் அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பை மாற்றக்கூடாது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சபிக்கிறான் யாரை என்றால் ஒரு பெண்களை பற்றி சொல்கிற போது, அல் நாமிசாத் அல் முத்தனம்மிசாத், அதாவது பல்லினுடைய ஓரங்களை சிதைப்பதையும் அந்த ஓரங்களை சிதைக்குமாறு அதாவது வேண்டிக் கொள்வர்களையும், அதாவது அதை செய்பவரையும் செய்ய வேண்டுவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை சபித்தார். என்றால் ஜாஹிலியா காலத்தில் ஒரு முறைமை இருந்தது. எப்படி சொன்னால், பெண்கள் பல்லினுடைய ஓரங்களை சிதைத்து வலித்து அதை அழகுபடுத்துவார்கள். இது இயற்கை தன்மையை மாற்றுகின்ற ஒரு செயற்பாடு. இதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. எனவே இந்த அடிப்படையில் அடிப்படையாக இருக்கின்ற அந்த பல்லை நாங்கள் சமப்படுத்துவதற்கும் அல்லது விழுந்து விட்டு ஒரு பல்லை கட்டிக்கொள்வதற்கும் மார்க்கத்தில்